தாய்க்குளத்திட்ட இருந்து பயங்கர சுழுது. ராவையில உள்ள ஆந்தேமை அலட்டி திறனா, காலையில உள்ள கவட்டை விரிச்சிட்டு படுக்கிறான், மகளையில பசிக்குன்னு சொல்லி வயிறு நோவுன்னு கத்துறனா. இந்த படுக்க படுத்தா வயிறு நோவாம என்ன செய்யணும்னு சொல்லி ஏச்சோடைய பால் சாப்பாடை தின்னு முடிச்சிட்டு அங்கால போய் பார்த்தா எல்லாருமா கச்சாங்கொட்டை எல்லாம் வறுத்துட்டு கிடக்காங்க. என்னத்துக்குன்னு கேட்டா, இரவைக்கு குடும்பம் எல்லாம் கச்சாங்கொட்டையில வறுத்துட்டு கறிவில எல்லாம் ஆக்கிட்டு கடற்கரைக்கு போறாங்களா. இதை எனக்கிட்ட கடைசியா தான் சொன்னாங்க. இடையில நான் டொக்சிக் மூவிக்கு டிக்கெட்டை வேற எடுத்து வச்சிருக்கேன் இரவைக்கு போறதுக்கு. கூட்டாக்கள் அங்கால வேலை செய்ய மாமி ரோட்ட சின்னதொரு வேலை இருந்ததுக்காண்டி அங்க போய் டிஎன்ன குடிச்சிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மச்சிக்காரிமா வாரா. அவளை கூட்டாளி பிள்ளைங்க எல்லாம் அவைய நோண்டியாக்கி போட்டாங்களாம். போட்ட பதிவாளன்னு சொல்லி நீ கொண்டு வர அட்டி மருவானா போடா முழுவனான்னு சொல்லி அவையோட தனையை போட்டு அப்படியே ஊட்ட வந்து தங்கச்சிக்காரிமாவோட சண்டை. தங்கமான பையன் நானு, என்ன தாண்டி உனக்கு உன்னை பங்கமா நான் பார்த்துப்பேன் தெரியாத அஜினுக்கு. கொஞ்ச நேரம் தங்கச்சிக்காரிமாவோட அடிக்கிறேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு போட்டு அழகா ஜாலி அவ கூட விளையாடிட்டு இருந்தேன். போன பதிவுல யாரோ ஒருத்தங்க கேட்டு இருந்தாங்க, இவங்க ரெண்டு பேரும் ரெட்டையான்னு சொல்லி. தங்கச்சி மாற பேரியுமா தாயினாவா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க, ட்வின்ஸ் இருப்பாங்களா இல்லையா? முட்டை கறிவழி எல்லாம் கிட்டு கிடக்காங்க. சேர்த்து எனக்கு என்ன ஏச்சிலுது ராவைக்கினி கடற்கரைக்கு வராட்டி பாருன்னு சொல்லி. இதுக்கிடையில தலைநகரத்துல இருந்த அன்பு விசிறி ஒருத்தங்க நம்மள பாக்குறதுக்கு மிச்ச நேரமா காத்துட்டே இருக்காங்களா. அவரை கூட்டிட்டு நண்பண்ட கடையிலே இவனுங்க அம்பட்டு பேரு என்னைய காத்துட்டு இருக்கானுங்க. அன்பு விசிறி வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டாமரா உர்றே அப்படி இப்படிமா விட்டு அந்த வேலையெல்லாம் ஒரு வழியா முடிச்சிட்டு பாக்குறதுக்கு நானுமா போயிட்டேன். போன இடத்துல பொம்பளை பிள்ளைய கண்ட மாதிரி ஆளுக்கு கதையும் வருவதுல என்னதான் வைக்கமோ தெரியல. ஒரு வழியா ஆளோட நல்லபடியா கழிச்சு போட்டு அங்கால முடிய இஞ்சால எல்லாருமா படத்துக்கு போன்னு இழுத்துட்டு வந்துட்டானுங்க. மிச்ச நாள் காத்திருப்புக்கு புறம் இந்த படம் வந்திருக்கு பயலாரிக்குன்னு சொல்லி நாங்க சீட்ல இருந்தோம். யாசுக்கு படத்துல ராயான்னு சொல்லி பேரை வச்சிருக்கானுங்க. தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா மாதிரி காண்டாக்கள் எல்லாம் தூக்கி போட்டு சாத்திட்டே இருக்கா. படத்துல கதை இதுதான். ரெண்டு துப்பாக்கி வேலை செய்யுது, ஒன்னு கையில இருக்கிற இன்னொன்னு புரியும் நினைக்க. ஒன்று பாய் பதம் பாக்காரு, இல்லாட்டி பஞ்சிரையில கடிக்காரு. இவ்வளவு தான் படம். காசை கொடுத்து பைத்தியானார் எப்படின்னு இந்த படத்தை பாட்டு தெரிஞ்சுக்கீங்க. கூட்டாக்களோட சாப்பாட்டுக்கே போயிருக்கலாம் மாதிரி தான் இருந்துக்கு. வேற என்ன செய்யற, வந்துட்டோம் பார்த்துட்டோம் கிளம்பிட்டோம். எல்லாரும் சொல்றாங்க சின்ன பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு படத்துக்கு போவானான்னு. பொதுவா நீங்களே போகாம இருக்கிற எனக்கு நெல்லன்னு தோணுது. எப்படியோ ஊட்ட வந்த ரொட்டியும் கறியையும் வச்சிருந்தாங்க. ஒரு மாஜா திண்டுட்டு இப்படி என்னால முடிச்சுட்டு ஓட்டடி பேசு. அடுத்த பார்க்கலாம்.